Hi guys, welcome back to Shazi Lifestyle. So today பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க கிறிஸ்மஸ் டே அவுட்டிங் vlog தான் பார்க்க போறோம். So really sorry இந்த vlog லேட் ஆவினதுக்கு. So இந்த கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு நாங்க எவ்வளவு ஃபன் பண்ணினோம்னு வாங்க பார்க்கலாம். நாங்கள் கிளம்பு ஷிஃப்ட் ஆகினத்தோடே டுடே தான் ஃபர்ஸ்ட் டே அவுட்டிங் நாங்கள் வெளியில் வந்திருந்தோம். ஸோ வீட்டிலேருந்து வரும்போதே லேட் ஆகிடுச்சு 3:30 மாதிரி. ஆஃப்டர் லன்ச் எடுத்திருந்தோம். லன்ச் எடுத்துகிட்டு நாங்கள் டிரெக்டாக போன பிளேஸ் வந்து கோல்ட் ஃபேஸ். கொஞ்சம் லேட்டாக தான் போனோம் பிகாஸ் எங்களுக்கு இங்கே ஹாட் ப்ராப்ளம் ஆகிக்குது. மிச்சமே எங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகிக்கிறதுனால இந்த கிளைமேட்டை பழவிக்கொள்கிற வரைக்கும் கஷ்டம் தான். ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலேயாகவே நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஸோ ஆஃப்டர் நாங்கள் போனோம் ஒன் கோல்ட் ஃபேஸ் 6:30 மாதிரி டைமில் நாங்கள் ஒன் கோல்ட் ஃபேஸ் போயிட்டு இருந்தோம். செம்ம க்ரௌட். இந்த டைமில் யாருமே ஒன் கோல்ட் ஃபேஸ் ட்ரை பண்ணாதீங்க, அந்த அளவுக்கு போலினாவும் க்ரௌடாகவும் இருந்துச்சு. ஒன் கோல்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மையாகவே ஃபன் பண்ணியிருந்தோம். ஒரு 2 hours மாதிரி டைம் இப்படி போயிட்டுச்சுட்டே விலங்கல்ல, அந்த அளவுக்கு நாங்கள் எங்களோட குட்டீஸோட ஃபன் பண்ணினோம். ஸோ இந்த குட்டீஸை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே எங்களுக்கு டைம் சரி. ஸோ போஸ்ட் தந்து அந்த மாதிரி ஃபோட்டோ எடுங்க, இந்த மாதிரி ஃபோட்டோ எடுங்கன்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருந்தோம். அசா பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருக்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாரு. ஸோ அவருக்கும் ஃபோட்டோஸ் எல்லாமே நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. போகிற இடமெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்க சொல்லி கரைச்சல் பண்ணிட்டு தான் நிற்கிறாரு. அண்ட் அவருக்கு சென்ட்டாக பார்க்கணும்னு சொல்லி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ கிறிஸ்மஸ் ஸ்டார்ட்லேருந்தே அவர் டிசம்பர் ஸ்டார்ட்லேருந்தே சென்ட்டாக மீட் பண்ணணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்டாக இருந்தார். கிறிஸ்மஸ் தாத்தான்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி அவரோட ஆசைக்கு மாதிரி அவருக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு. அவரோட ஹெப்பி உங்களுக்கு விளங்கிக்கும் அவரோட ஃபர்ஸ்ட்லே. ஸோ அவர் நல்லா என்ஜாய் பண்ணார். ஸோ எங்களுக்கும் இது வந்து அவ்வளோ ஹெப்பியாக இருந்துச்சு அவரோட ஹெப்பியை பார்க்குறது. அண்ட் ஒன் கோல்ட் ஃபேஸ் செம்ம க்ரௌட் தான், உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் எந்த அளவு க்ரௌடுன்னு சொல்லி. ஸோ கண்ட்ரோல் பண்ணலாத லெவலுக்கு க்ரௌட் இருக்குது இந்த ஒன் கோல்ட் ஃபேஸில். அண்ட் கோல்ட் ஃபேஸ் சைடும் தான் செம்ம க்ரௌட். இந்த கிளம்பே வந்து க்ரௌடாக தான் நிற்கிது இந்த கிறிஸ்மஸ் சீசன். கிளம்ப பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ் வந்து வெரி ஸ்பெஷல். அண்ட் இந்த கிறிஸ்மஸ் டேஸில் வந்து நைட் அவுட்டிங்கிறது வந்து இன்னுமே ஸ்பெஷல் தான். பிகாஸ் இந்த கிளம்பே பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்ஸால் ஜொலிக்குதுன்னு சொல்லணும். இந்த கிறிஸ்மஸ்க்கு அவ்வளவு டெக்கரேஷன்ஸ் இருந்துச்சு. பார்க்குற பக்கம் எல்லாம் லைட்ஸ் அண்ட் அவ்வளோ டெக்கரேஷன்ஸ், அது பார்க்கவே ஒரு ஹெப்பியாக இருந்துச்சு. ஸோ கிளம்புல அந்த மாதிரி க்ரௌடும் தான். அவ்வளவு ஆல் ஸ்ரீலங்கா இருக்கிற அவ்வளோ பேருமே வந்திக்கிறாங்களான்ற தோன்ற அளவுக்கு அந்த அளவு கோல்ட் ஃபேஸ் சைடில் இருக்கலாம், ஒன் கோல்ட் ஃபேஸ் உள்ளுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு க்ரௌடாக இருந்துச்சு. ஹசா பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா இருக்காமல் நெக்ஸ்ட் டைமும் நான் போய்ட்டு சென்டா கிட்ட கிஃப்ட்டுக்கு ட்ரை பண்ணுறேன்ட்டு சொல்லி போனார். பட் அவராலையும் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணல அது போல். ஸோ அவரோட பேக்லேயும் கிஃப்ட் எல்லாமே ஃபினிஷ்ட் ஆகிட்டு அவர் லாஸ்ட்டாக பேக்கையே தூக்கி வீசிட்டார், கிஃப்டெல்லாம் ஃபினிஷ்ட் ஆகிட்டுன்னு சொல்லி. ஸோ அந்தளவு ஃபன் பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவு க்ரௌட்னால எல்லாருமே செம்மையாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 9க்கு மாதிரி ஒன் கோல்ட் ஃபேஸ்லேருந்து வெளியே வந்தோம். ஸோ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்ட் ஃபேஸ் சைடில் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துலையே உட்காந்து அந்த அழகை ஃபுல்லாக ரசிச்சுட்டு இருந்தோம்னு தான் சொல்லணும். அந்த க்ரௌட் வெஹிக்கல்ஸ் எல்லாம் பார்க்கக்கோலே என்னடா இது புது உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்குதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும் கிளம்புல வந்து இந்த டெக்கரேஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதே ஒரு ஆர்வமாயிக்கும். கிறிஸ்மஸ் கிட்டவா போக்கோலே என்ன மாதிரி டெக்கரேஷன்ஸ் இருக்கும், எப்படி இருக்கும், ஒவ்வொரு இயரும் வந்து பார்க்குறது வந்து எங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த இயர் நாங்கள் கிளம்புக்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ கிளம்புல இருந்தே நாங்கள் வந்து ஜொல்லியாக இந்த டேஸை வந்து ஃபன் பண்ணினோம்னு தான் சொல்லணும். நாங்கள் 10:30 11 hour போக்குள்ள கோல்ட் ஃபேஸ்லேருந்து அப்படியே வந்துட்டோம். ஸோ வந்து நாங்கள் வெஹிக்கல்லையே வந்து கிளம்ப சுற்றிக்கிற கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். ஸோ அப்படி வர டைம் தான் நாங்கள் பார்த்தோம் ஸ்னோ பிளேஸ். ஸோ இது வந்து ஆப்பிகோவில் இருந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆப்பிகோவில் 1000 rupeesக்கு நீங்கள் ஏதாவது பை பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த பிளேஸில் நீங்கள் உங்களோட ஃபேமிலியோட ஃபன் பண்ணுற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு செம்மையாக ஃபன் பண்ணோம்னு தான் சொல்லணும். ஸோ கிளம்பு ஹாட்டுக்கு கேட்கவா வேணும், செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் ஸ்னோலாம் ரியல் ஸ்னோ இல்லை, பட் ஸ்னோ மாதிரி அவங்க ஏதோ ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போட்டு அந்த கூல் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 15 minutes மாதிரி செம்மையாக ஃபன் பண்ணியிருந்தோம்.
இந்த ஸ்னோ பிளேஸ் வந்து எங்களுக்கு லவ்வபிள் மெமரிஸாக இருந்துச்சு. பிகாஸ் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்னு சொல்லணும். அந்த ஸ்னோஸ் எல்லாம் லைவாக அந்த உண்மையாக ஸ்னோவாக இல்லாட்டியும் பட் எங்களுக்கு அந்த ஸ்னோன்ற ஃபீலிங்கை தந்துச்சு. அண்ட் அந்த கோல்ட் வந்து நல்லாவே இருந்துச்சு. அந்த கூல் நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஃபன்னாக இருந்துச்சு. எங்களுக்கு இல்லாட்டியும் பேபிஸ்க்கு அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ என் ஃபேஸை பார்த்தாலே விளங்கும் எந்த அளவுக்கு கோல்டாக இருந்திக்கும்னு சொல்லி. பிகாஸ் எங்களோட காலெல்லாம் செம்மையாக அந்த விரைச்சி போயிட்டு இருந்துச்சு. காலெல்லாம் அந்த அளவுக்கு அந்த கோல்டை தந்துருந்தாங்க. அண்ட் ஃபன்னாக இருந்துச்சு. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ காய்ஸ், உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் டே அவுட்டிங் vlog பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிகாஸ் எனக்கு அது ஒரு மோட்டிவேஷன் ஆகிக்கும் இன்னும் வீடியோஸ் தரத்துக்கு. ஸோ கொஞ்சம் டிலே ஆகுது வீடியோஸ், பட் இதுக்கு பிறகு வளமையாக நான் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டாண்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ப்ளீஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்ஸ் for watching.